அதே போன்று தற்போது ஆயுதங்கள் மௌனித்து விட்டன என்று கடைசியாக அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிக்கை வெளியானது உங்கள் இயக்கத்தின் சார்பாக. அதன் பின் தற்போது இந்த பிரச்சனை தற்போது மீண்டும் சீமான், தேசிய தலைவர், பெரியார், அமைக்கரி போன்றதெல்லாம் தற்போது தமிழக ஊடகங்களால் பெரிதாக பேசப்பட்டு வருகின்றன. எனவே இது குறித்து உண்மை அறிவதற்காக நாங்கள் எங்களது செய்தியாளர்கள் மூலமாக இலங்கையின் பல்வேறு இடங்களில் இது குறித்து நாங்கள் கதைத்தோம். அப்பொழுது அங்கு பலரும் நம்மிடம் தெரிவித்த முன்னாள் போராளிகள் உட்பட பல ஈழத் தமிழர்களை நாங்கள் சந்தித்து பேசிய போது அவர்கள் கதைத்த ஒரே விடயம் என்னவென்றால், இது குறித்தெல்லாம் நாங்கள் பேச விரும்பவில்லை, தமிழகத்திலே உங்களுக்கு இது தேவையில்லாமல் பேசிக் கொண்டிருக்கீங்க, எதற்கும் எங்களுக்கும் தேவையே இல்லை, இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை என்றுதான் கருத்தினை தான் இலங்கை ஈழத் தமிழர்கள் மிக தெளிவாக பதிவு செய்தார்கள். குறிப்பாக முன்னாள் போராளிகள் கடுமையாக பதிவு செய்தார்கள். இதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை, இதெல்லாம் தேவையற்ற கருத்துக்கள், விடயங்கள் என்ற வகையில் தான் சென்று விட்டார் என்றுதான் கூறினோம். அந்த அளவில் தான் அங்கே இருக்கிறது. ஆனால் இது தமிழகத்திலே பெரிய அளவு வெளிச்சம் போட்டு காட்டப்படுகிறது. எனவே இதற்கு என்ன காரணமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இதற்கு பின்னால் வேறு ஏதேனும் பின்னணி அரசியல் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா கஜன்? இல்ல, உண்மையில அண்ணா என்னவென்றால் உண்மையோட அண்ணான்னு சொல்லுவேன். ஏனென்றால் எல்லோரும் தொப்புள்கூடி உறவுகள். அங்க தமிழ் தேசியம், திராவிடம், தெலுங்கண்ட எதுவுமே கிடையாது. ஒட்டுமொத்தமாக இந்தியா, ஒட்டுமொத்த தமிழர் இந்தியாவில் அனைத்து மாநிலத்திலே நாங்கள் கேட்கிறது எங்களுக்குரிய அந்த சுதந்திர தமிழீழத்துக்கு உங்களுடைய ஆதரவு தேவை என்றதுதான். ஆனால் இன்றைக்கு இந்த சீமா சம்பந்த பிரச்சனைக்குள்ள இந்த புலம்பெயர் நாட்டில இருக்கிற குரல் கொடுக்காது. அன்றைக்கே குரல் கொடுத்திருந்தால் இன்றைக்கு இந்த அளவுல இன்றைக்கு 16 லட்சத்துக்கு புறம் இன்றைக்கு தலைவர்களுக்கு, போர்களுக்கு, ஆயுதங்களுக்கு வேண்டிய அவசியம் இல்லை. நான் கொண்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை. இது அனைத்துக்கும் காரணம் எப்படின்னா, இன்றைக்கு ஜெயலலிதா அம்மாட அதிமுக ஜெயலலிதா அம்மையார் சேர்த்து முடிக்க 2 துண்டா பிரிந்து அவர்களுக்கு பிரித்த போல் இன்றைக்கு தலைவர் விடுதலை போராட்டத்துல அந்த மே 11 தலைவருடைய வீரச்சாவு பின்னர் இன்றைக்கு எங்கட விடுதலை இயக்கத்தையோ எங்கட தமிழ் மக்களையோ தலைமை சாங்குறப்ப ஒரு ஆன தலைமை இங்க இல்லை. புலம்பெயர் நாட்டிலேயும் இல்லை, இந்தியாவிலேயும் இல்லை, தமிழீழத்திலேயும் இல்லை. அதான இதை முன்னுக்கு சொல்லுவதற்கு தயங்குகிறார்கள். இன்றைக்கு நான் இந்த கருத்தை சொல்றேன். 4 ஊடகம் தமிழ்நாட்டில் என்ன கேட்டாரு, எடுத்தோடனே அவர்கள் எனக்கு கால் துப்பியது நீங்கள் திராவிடத்தின் சொம்பண்டும் ஆரிய சொம்பண்டும் அதை பற்றி கவலை இல்லை. என்ன நாடு முன் சொல்றேன் என்றால், எங்கட விடுதலை போராட்டத்தின் ஆணி வேர் தமிழ்நாடு. தமிழ்நாடு ஒட்டுமொத்தம் குரல் கொடுத்து இந்தியாவை ஒரு ஒழுங்கமைத்து இந்தியாண்ட மனநிலையை மாற்றி இந்தியா வெளியுறவு கொள்கையை மாற்றினா மட்டும்தான் நான் தமிழகத்தை அடையலாம். ஏனென்றால் ஐரோப்பா நாடுகள்ல பல சந்திப்புகளுக்கு நாங்கள் போனோம். இங்க உள்ள அதிகாரிகள் சொல்லுவார்கள், இந்தியா என்ன சொல்லுங்க, பக்கத்துல உள்ளவங்க கூட நாடுறாங்க. ஆனால் அந்த அடிப்படையில நாங்கள் இந்த குழப்பங்கள் எதிர்ப்பிலே நிறைய மக்கள் ஒதுங்குறதுக்கு காரணம் இதுதான். ஏனென்றால் சீமானோட கொஞ்சம் பேர் நினைக்கிறோம் புலம்பெயர் நாட்டுல எங்க வீட்டை சுத்தி வர ஒரு சில டீமான நாட்கள் இருக்கிறது. அவர்கள் தூர நோக்கு பார்வையோட சிந்திக்கவே இல்லை. அவர்கள் சீமானன்னு கூப்பிட்டு பார்க்கணும், திராவிடம் பார்க்கணும். நாங்கள் அப்படி பார்ப்பதில்லை. ஏனென்றால் இந்த குளத்தூர் மணியன் சொந்த காணி, சொந்த வளவுதான் எங்களுக்கு பயிற்சிமான் நடந்தது. அவருக்கு சொந்த நிலப்பரப்புல எங்களுடைய 5-6 பேருடைய மாதிரத்தை விற்று குளத்தூர்ல. ஆனா அந்த குளத்தூர்ல எங்களுக்கு ஆதரவு தந்தது, எங்களுக்கு போன்ற ஆதரவு தந்தபடியா குளத்தூர் மணியன் எத்தனையோ ஆண்டு காலம் சிறையில இருந்து இந்த காணிகளை வித்து வளர்ப்பாடு இன்றைக்கு அவர் விடுதலை போராட்டத்துக்கு ஆதரவா இருக்கும் போது குளத்தூர் ஒரு பரம்பரை சொத்துக்காரனா இருந்தவர். இன்னைக்கு அதே குளத்தூர் மணிக்கு சொந்த வாகனம் பேருந்து ஹாஸ்பிட்டல், அரசு பேருந்துல போற நிலங்கள்ல குளத்தூர் மணியனை மாறி இருக்கிறார்கள். நேர்மையாக விடுதலை போராட்டத்தை ஆதரிக்கிறது. ஆனால் இந்த திராவிட இயக்கம் ஊடாக திராவிட இயக்கம் அறிமுகப்படுத்தி வந்தவர் தான் இந்த சீமான் அவர்கள். ஆனா இன்றைக்கு சீமான் பெரும் சொத்து அதிபதியா இருக்கிறார் மக்கள் சொல்லுவாங்க. அது அவருடைய பிரச்சனை. ஆனால் எங்களை பொறுத்தளவுல நாங்கள் சீமான் நாளைக்கு முதலமைச்சரா வந்தாலும் அவர்கிட்ட இந்த கோரிக்கை வைப்போம். அதே போல நாளைக்கு காங்கிரஸ் வந்தாலும் நாங்கள் கோரிக்கை எங்களுடைய ஒட்டுமொத்தமான கோரிக்கை எங்களை வடக்கு கிழக்கு இணைஞ்ச தமிழர் தாயகம், அந்த தமிழர்களை மீட்பது. தமிழர் கோரிக்கை ஆயுதம் அவனிக்கப்பட்டாலும் தமிழக கோரிக்கை இன்று வரை நாங்கள் சர்வதேச ரீதியா நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்கள் தமிழர் கட்சி சொல்றாங்க.